ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. திருப்புகழ் வேதாந்தம். இதில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற திருப்புகழ் விந்தது ஊறி வந்தது காயம். இப்போது ஜென்ரலாகவே ஒரு எவல்யூஷன் கிரியேஷனை பற்றி சொல்லும்போது இந்த வேதாந்தத்தில் தைத்திரோபனிஷத்தில் எப்படி இந்த பஞ்சபூதத்துலேருந்து இந்த உடல் வந்தது, திருப்பி பஞ்சபூதத்துக்கே போய் சேருது. ஸோ அந்த பஞ்சபூதத்துலேருந்து ஒரு வந்ததுன்னு சொல்லும்போது ஆகாஷாத் வாயு, வாயுர் அக்னிஹி, அக்னிர் ஆபஹ, அத்ய பிருத்திவி, பிருத்திவியா ஓஷதிக, ஓஷதையோ அன்னம், அன்னாத் புருஷः. ஸோ ஆகாஷத்துலேருந்து நம்ம வாயு வந்தது, வாயுலேருந்து அக்னி வந்தது, அக்னிலேருந்து இந்த ஏர்த் வந்தது. ஆகாஷாத் வாயு, வாயுர் அக்னி, அக்னிலேருந்து ஆபக தண்ணி வந்தது, தண்ணிலேருந்து பிருத்திவி இந்த ஏர்த் வந்தது, ஏர்த்லேருந்து இந்த தாவரங்கள்லாம் வந்தது ஓஷதியம், அங்கேருந்து அன்னம் வந்தது, அதுலேருந்து புருஷன் உருவானான் அப்படின்னு. ஸோ இப்படி இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் எப்படி வந்ததுன்றது, த கிரியேஷன், இந்த ஒவ்வொன்றும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆகாஷம் சப்தத்துக்கு மாத்திரம் இம்பார்ட்டன்ஸு. அப்புறம் வாயுன்னு வரும்போது சப்தமும் ஸ்பர்ஷமும் சேர்ந்துருக்கு. அப்புறம் அக்னின்னு சொல்லும்போது சப்த ஸ்பர்ஷ ரூபம் வருது. ஆபக வாட்டர் சொல்லும்போது சப்த ஸ்பர்ஷ ரூப ரசமும் சேருது அதில். அப்புறம் ஏர்த் பூமிக்கு வரும்போது சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த ஸ்மெல் அதுவும் இதாகுது. ஸோ இப்படி பாகவதத்தில் சொல்லியிருக்கு எப்படி ஒவ்வொரு தன்மாத்திரமும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தோடு ஆட் ஆகிட்டே வருது. ஸோ இதெல்லாத்தோடைய கலவை தான் இந்த உடம்பு. ஆனால் இந்த எத்தனையோ உடம்பு எடுத்துக்கிறோம், எத்தனையோ உடம்பு போயின்னு இருக்குது. இது ஒரு சைக்கிள், பிறப்பு இறப்புன்றது ஒரு சைக்கிளில் நடந்துகிட்டே இருக்குது. இதில் நம்ம ரொம்ப டயர்டாகிடுறோம். இதுலேருந்து எப்படாப்பா விடுபடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது நம்மளுக்கு. அதை தான் இந்த திருப்புகழில் அவர் சொல்கிறார். விந்தது ஊறி வந்தது காயம். இந்த சுக்லத்தில் இருந்து இந்த காயம் வந்தது, இந்த உடம்பு வந்தது. ஆனால் இந்த மாதிரி உடம்பு எத்தனையோ எடுத்து போயாச்சு. வெந்தது கோடி, அதெல்லாம் நெருப்புக்கு இரையாகி போயாச்சு, எவ்வளோ போயாச்சு, நிறைய உடம்பு அசியூம் பண்ணியாச்சு நம்ம. விந்தது ஊறி வந்தது காயம், வெந்தது கோடி. அட்லீஸ்ட் இனிமேலாவது உன் பாதம் தான் இம்பார்ட்டண்ட்டு, உன்னுடைய திருவேளைகள் தான், உன்னை விட்டு நீங்கவே கூடாது அப்படின்ற அறிஞர்கள்லாம் இருக்காங்க, வெறி ஞானிகள்லாம் இருக்காங்க. இனிமேலோ விண்டு விடாமல் உன் பதமேவு விஞ்சையர் போல. விஞ்சையர்னால் அது அந்த ஞானிகள் அறிஞர்கள் போல. எனக்கு அந்த மாதிரி வரணும், அடியேனும் நானும் அப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஏன் பிறப்பு இறப்புலாம் நடந்துகிட்டே இருக்குது? அதுக்கு பல காரணம் நம்ம சொல்கிறோம். அது பூர்வ ஜென்ம வாசனாசன்றோம், கர்மான்றோம், கர்ம வினைன்றோம். ஸோ இதெல்லாம் எரித்து நில்லானா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும், அந்த சிவ ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் கிடைச்சா ஞானாத்தேவ மோட்சம், அந்த உயர் பதவி கிடைக்கும். ஸோ நம்ம கர்ம வினைகள்லாம் போகணும். அப்படி போகும்போது நல்ல ஞானம் வரும். அந்த ஞானம் வந்தால் உடனே மோட்சம் கிடைக்கும், அந்த ஆத்ம ஞானம் கிடைக்கும், சாதாரண ஞானம் கிடையாது அது. ஓகேவா? அப்போது விநாச முன்களி தீர, அந்த முன்வினை தீரணும் எனக்கு முதல்ல. அப்புறம் சிவ ஞான வடிவாகி, அந்த சிவ ஞானத்தை நான் அடையணும். வன்பதம் ஏறி என் களை யார. ஸோ அந்த வலிமையான அந்த முக்தி பதவியே நான் அடையணும், வன்பதம் ஏறி. அப்போது எனக்கு இந்த பர்த்து டெத்து இந்த சைக்கிள்லேருந்து அந்த ஓஞ்சி போயிட்டேன் நான். அதுலேருந்து நான் அந்த களைப்பு எனக்கு தீரணும், என் பிறவி களைப்பு தீரணும். வந்தருள் பாத மலர்த்தாராய், என் முன்னாடி உன்னுடைய பாத இது கொடுத்து எனக்கு பாத மலரினை தருவாயாக அப்படின்னா. இப்போது இது வரைக்கும் வேதாந்த தத்துவம், அதாவது இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்லேருந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அதனால் நீயே எனக்கு இது பண்ணணும், இதுலேருந்து நான் பண்ணணும்னா என்னுடைய கர்ம வினை போகணும், கர்ம வினை போனால் ஞானம் பிறக்கும், ஞானம் பிறந்தால் உடனே எனக்கு அந்த உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அந்த முக்தி பதவி கிடைக்கும், அதுதான். இப்போது இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் அப்ஜெக்டிவ்ஸ். அந்த இப்போ முருகனை சொல்லும்போது எப்போவுமே சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு பெரிய லென்த்தியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதில் கொடுக்குறாரு.
எந்தனுள் ஏக செஞ்சுடராகி, என் உள்ளத்தில் சுடராக இருக்கிற, ஜோதியாக இருக்கிற என் கணிலாட தழல்வேணி, அது என் கண்களில் ஆடுற நடனமாடுற நெருப்பு நிறமாக ஜடாமுடியை கொண்ட எந்தையர் தேடும் அன்பர் சகாயர், என் தந்தையும் அன்பினால் தேடும் அடியார்கள் உதவுகின்றவரும், அடியார்களுக்கு உதவுகின்றனே. எந்தையர் தேடும் அன்பர் சகாயர், யார் அவர்? எங்கள் சுவாமி, அதாவது என்னுடைய சிவபெருமான், என்னுடைய இறைவனாகிய சிவபெருமான், எங்கள் சுவாமி அருள் பாலா, அவர் அருளிய குமாரனே, அவருடைய குமரன் நீ. அதாவது நீ முருகருக்கு அது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ சிவபெருமானை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி அப்பேற்பட்ட சிவபெருமானின் பிள்ளையே அப்படின்னு வருது. இன்னொன்று இந்த வள்ளியை வச்சு ஒரு அட்ஜெக்டிவ், சுந்தர ஞான என்குறமாது தன் திருமார்பில் அணைவோனே, அழகும் ஞானமும் அறிவும் மென்மையும் நிறைந்த குறப்பெண் வள்ளியின் திருமார்பினை தழுவுபவனே, சுந்தரமான செந்திலில் மேவு அழகு மிகுந்த திருச்செந்தூரில் எழுந்தருளுள்ள. இப்போது அந்த இடத்தோடைய முத்திரை, சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேஷர் பெருமாளே, கந்தனே தேவர்களின் தலைவனே, சுரேஷர்னா தேவர்களின் தலைவனே பெருமாளே அப்படின்னு. ஸோ இப்படி வேதாந்த தத்துவம், பிறவி சைக்கிள்லேருந்து நான் விடுபடணும், அதுக்கு கர்ம வினை போகணும், அதுக்கு ஞானம் பிறக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு முக்தி படவே கிடைக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ், சிவபெருமானை வச்சு ஒரு அட்ஜெக்டிவ், வள்ளியை வச்சு ஒரு அட்ஜெக்டிவ், கடைசியில் இந்த இப்பேற்பட்ட திருச்செந்தூரில் இருக்கிற எழுந்தரில் இருக்கிற பெருமாளே அப்படின்னு முடிக்கிறாரு. இதுதான் இந்த திருப்புகழ் விந்தது ஊரின்றது. இதோடைய பாட்டு இப்போ பார்ப்போம். ஸ்ரீராம் குருஜி பாடியிருக்காரு, ஃபாலோ பண்ணுவோம். விந்ததினூரி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விண்டு விடாமல் பதமேவு வெஞ்சயர் போல அடியேனும் வந்து விநாசன் உங்களி தீர வள் சிவஞான வடிவாகி வந்து விநாச உங்களி தீர வள் சிவஞான வடிவாகி வல்பதமேறி என் கடையார வந்தருள் பாதம் மறந்தாராய் எந்த நுள்ளேக செல்சுடராகி என் கண்ணில் ஆடு தழல்வேணி எந்தையர் தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அருள் பாரா சுந்தர ஞான மென்குறமாது தன் திருமார்பில் அணைவோனே, சுந்தர ஞான மென்குறமாது தன் திருமார்பில் அணைவோனே, சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேச பெருமாளே, வல்பதமேறிய கடையார வந்தருள் பாதம் மறந்தாய் செந்திலில் மேவு பெருமாளே, செந்திலில் மேவு பெருமாளே. ரொம்ப அருமையான திருப்புகழ்.
நல்ல ஒவ்வொரு திருப்புகம் பார்க்கும்போது புல்லரிக்குது. ஒவ்வொரு அர்த்தம் அதோட இது பா இப்படி அதே மாதிரி திருப்புகழ்ன்றது வேதாந்த தத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு இதுவாக இருக்குங்க. ஆனால் எல்லாத்துலேயும் இருக்குது. ஒவ்வொரு ஞானிகள் ஒவ்வொரு நாராயணியம் எடுத்தா இது எடுத்தா ஒவ்வொன்றுத்துலேயும் அந்த ஆழமான இது இருக்குது. இப்போ திருப்புகழை முன்னிட்டு அப்படி வேதாந்தத்தை அலசின்னு இருக்கோம். இப்போது திருக்குறள் எல்லாத்துலேயுமே பா ஏகப்பட்டது. அப்புறம் திருமூலர் திருமந்திரம் அதெல்லாம் போகணும். தமிழ்லேயே ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் நல்லா நம்ம இதெல்லாம் அனுபவிப்போம், ரசிப்போம், உணர்வோம். இதிலேருந்து இந்த உணர்ந்து இந்த மெய் ஞானத்தை பெறுவோம். அது எல்லாத்துக்கும் குருவாக நீ வந்து அருளணும் அப்படின்னு இந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். இது எல்லாத்தையும் என்னுடைய சத்குருவான சத்குரு சுவாமி ஞானானந்த சரஸ்வதி பாதாரம் விந்தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சத்குருபியோ நமஹ.